இந்த பட்ஜெட் தான் மோஸ்ட் மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பிரதமர் சொல்றார். மறுக்கிறீங்களா? எனில் ஏன்? ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் எப்படி மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியும்? இந்திய நாட்டில் 144 கோடி பேர் இருக்காங்க. இந்த வருமான வரி சலுகை என்பது 3.2 கோடி, 3 கோடியே 20 லட்சம் பேருக்கு தான் பொருந்தும். அதில் பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பணக்காரர்கள் இருக்காங்க, நடுத்தர வர்க்கமும் இருக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பொதுவான குறியீடு என்னவென்றால் அவர்கள் வருமான வரி கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறவனுக்கு தானே இந்த சலுகை. வருமான வரியே கட்டாமல் 140 கோடி பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சலுகை? மொத்த இந்தியாவுமா வருமான வரி கட்டுது? இது என்ன வாதம்னே எனக்கு புரியல. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வரி சலுகைகள்லாம் கன்சம்ஷனை அதிகரிக்கும், நுகர்வு திறனை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அரசு வெளிப்படுத்துது. அதில் உண்மை இருக்கத்தானே செய்யுது. இந்த வரி சலுகையால் 1 லட்சம் கோடி இழப்புன்னு சொல்கிறாங்க. அதை கணக்கில் எடுத்துக்குவோம். 1 லட்சம் கோடி இழப்புன்னா அரசுக்கு இழப்பு. 1 லட்சம் கோடி வரி செலுத்துவோரிடம் தங்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 1 லட்சம் கோடியும் நுகர்வுக்காக செலவழிக்கிறாங்களா, பழைய கடனை அடைக்கிறாங்களா, முதலீடு செய்கிறாங்களா, வங்கியில் போடுறாங்களா, பங்கு மார்க்கெட்டில் போடுறாங்களா, தங்கம் வாங்குறாங்களா? அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் இந்த 1 லட்சம் கோடியை பயன்படுத்தலாம், வெளிநாட்டுக்கு போய் செலவழிக்கலாம். ஆக இந்த 1 லட்சம் கோடியும் உள்நாட்டில் நுகர்வாக மாறும், கன்சம்ஷனாக மாறும்னு உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி கணிசமான அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும் தானே? கண்டிப்பாக பண்ண முடியும். ஓரளவுக்கு நுகர்வை கூட்டும், அதில் நான் மறுக்கலை. ஆனால் 140 கோடி பேர் அதே நுகர்வு தானே, அதே வருமானம் தானே, அதே சம்பளம் தானே, அதே நாள் கூலி தானே. அதில் பல பேருக்கு வேலை இல்லை, வருமானமும் கிடையாது. ஆக அந்த 140 கோடி பேர் நுகர்வை கூட்டினால்தான் நுகர்வு மொத்த அளவில் உயரும். இந்த 3 கோடியே 20 லட்சம் பேர் கூடுதலான நுகர்வின் காரணமாக பெரிய புரட்சியே ஏற்படும்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. தமிழகம் வஞ்சிக்கப்படுது. அதை தாண்டி இது பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டிலேருந்து சில கட்சிகளால் வைக்கப்படுது. இது மிகையான விமர்சனம் இல்லையா? அதாவது பீகாருக்காக பட்ஜெட்டுங்கிறதுல மறுப்பே கிடையாது. பீகாரை 4 முறை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பீகார், பட்னா என்று 4 முறை குறிப்பிட்டார்கள். பீகார் தேர்தலை கண்ணோட்டத்தில் வைத்துத்தான் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுல மறுப்பே கிடையாது. மற்ற மாநிலங்களையும் சொல்லியிருக்கலாம். எல்லா மாநிலங்களையும் 29 மாநிலங்களையும் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமான திட்டங்கள், முக்கியமான நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருந்தால் அதை சொல்லியிருக்கலாமே. அதாவது அவங்க சொல்லாததுக்கு காரணம் கேரளத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய கோரிக்கைகள் அவெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்காளத்தினோட முக்கிய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பீகாருக்கு செஞ்சுருக்காங்க, ஆந்திராவுக்கு செஞ்சுருக்காங்க. அதை குறிப்பிட்டிருக்காங்க. செஞ்சதை குறிப்பிட முடியும், செய்யாததை எப்படி குறிப்பிடுறது? அவங்க குறிப்பிடாததுக்கு காரணம் செய்யலை, குறிப்பிட்டதுக்கு காரணம் 2 மாநிலங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அவர்கள் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. நிதியமைச்சர் என்ன சொல்றார்? பட்ஜெட் உரையில ஒரு மாநிலத்துடைய பெயர் இல்லைனாலேயே அந்த மாநிலம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு பொருளாகாது. ஃபைன் பிரிண்ட்ல பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசுடைய திட்டங்களால பலன் பெற்றுக்கும், பயன் பெற்றிருக்குங்கிறார். எல்லா மாநிலங்கள்னா அதுலேயும் பீகார், ஆந்திரா அடங்கும் இல்லை. எல்லா மாநிலங்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நீங்கள் தனியாக சொல்ல வேண்டாம்.
ஆனால் பீகாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, ஆந்திராவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாத திட்டங்கள் தானே. அந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு விசேஷ திட்டங்களை அளித்திருந்தால் அதை சொல்லுங்க. தமிழ்நாடுக்கு அறிவிக்கலை, கேரளாவுக்கு அறிவிக்கலை, மேற்கு வங்காளத்துக்கு அறிவிக்கலை. அவர்கள் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தானே முதலமைச்சர்கள் குறை சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தால் ஏன் குறை சொல்கிறோம்? தொடர்ந்து பட்ஜெட் உரைகளில் விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை கேட்க முடியுது. அந்த இலக்குக்கு ஒரு ரோட் மேப்பை அமைச்சு கொடுக்குதா இந்த பட்ஜெட்? 2 அரசு முக்கியமான நிலையில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த நாள் பேசியிருக்கிறாங்க. 31ஆம் தேதி தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். முதல் தேதி அன்று நிதியமைச்சர் பேசியிருக்கிறாங்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு படிங்க. தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா, 8% வளர்ச்சியை அடையாவிட்டால், அந்த 8% வளர்ச்சி என்பது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இல்லாவிட்டால் 2047 வளர்ந்த நாடு என்ற குறியீடை அடைய முடியாது, குறிக்கோளை அடைய முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறார். இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டு 6.4, அடுத்த ஆண்டு 6.3, அதை அனுசரித்து தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் நாங்கள் வளர்ந்த நாடு என்ற எல்லையை, இலக்கை 2047 அடைந்து விடுவோங்கிறாங்க. ஒருத்தர் தானே சரியாக இருக்க முடியும். தலைமை பொருளாதார நிபுணரே என்ன சொல்றாரு, இந்த சரிவுக்கான காரணம் இந்திய காரணங்கள் அல்ல, சர்வதேச காரணங்கள். நீங்க உலகளாவிய அளவில் பாருங்க, 2023 சரிந்து தான் வருது. குளோபல் ரியல் எக்கனாமிக் இண்டெக்ஸ் இதை பார்த்தா உலக அளவில் சரிவு 2023 வந்துட்டு இருக்கு. இது இந்திய காரணங்களால இல்லை அப்படிங்கிறார். உலகத்து பிரச்சனைகளை நீங்களா தீர்க்க முடியும்? அப்போ ஏன் 2047 சொல்றீங்க? உலக பிரச்சனைகள், உலக நெருக்கடியில் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்கு, உலக பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது 2047 எப்படி சொல்கிறீங்க? 2047 என்ற இலக்கை நாங்கள் கைவிடுகிறோம், என்னைக்கு வளர்ந்த நாடாக வர்றோமோ அந்த ஆண்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இலக்கையும் சொல்கிறீங்க, அதுக்கு வழியும் கிடையாதுங்கிறீங்க. அந்த வழியை தேடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை. அப்போ எதுக்கு இலக்க சொல்றீங்க? இதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அடுத்த 2 ஆண்டுகளில் இன் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமியாக தொடரப்போகுது. இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிங்கிறது ஒரு கவர்ச்சியான ஸ்லோகம். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அமெரிக்கா 2.7% தான் 2024 வளர்ந்துச்சு. ஆனால் அவர்கள் மொத்த உற்பத்தி ஏற்கனவே இருக்கிற ஜிடிபியோட கூடுதலாக ஜிடிபி மொத்த உற்பத்தி 2024 ஏறத்தாழ $700 பில்லியன். சைனா 5.4% வளர்ந்துச்சு. அவர்களுக்கு 2024 கூடுதலாக செல்வம், கூடுதலாக ஜிடிபி கூடியது $800 பில்லியன் மேலே. இந்தியா மிக அதிகமான வேகத்தில் வளர்கிற நாடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம 6.4% வளர்ந்துருக்கிறோம். ஆனால் என்ன கூடுதலான செல்வம் சேர்ந்திருக்கு? $270 பில்லியன் தானே. நம்ம $270 பில்லியன், அமெரிக்கா $700 பில்லியன், சைனா $800 பில்லியன். ஆக கூடுதல் வளர்ச்சின்னு நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் கூடுதல் செல்வம் இல்லையே. செல்வம் கூடுதலாக எவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கு, எவ்வளவு உற்பத்தி இந்தியாவில் ஆயிருக்குன்னா நம்ம 3வது இடத்துல இல்லையே, இருக்க முடியாது. காரணம், சீன பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை விட 5 மடங்கு அதிகம். அவர்களுக்கு ஈடாக, அவர்களுடைய 5.4க்கு ஈடாக நம்ம வளர வேண்டும் என்றால் நம்ம ஏறத்தாழ 20% வளர்ந்தால் தான்
அந்த கூடுதல் செல்வம், கூடுதல் உற்பத்தியை எட்ட முடியும். அது முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் இந்த மிக வேகமாக வளர்ந்து வர நாடு என்பது பெருமை தான். ஆனால் மிக அதிகமாக கூடுதல் செல்வம், கூடுதல் உற்பத்தி செய்த நாடாக இந்தியா இருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.